ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ இதுவரைக்கும் நிறைய பேரை நம்பியிருக்கிறாய். நிறைய நம்பிக்கைதான். உன் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் பட்டதெல்லாம் நம்பிக்கை துரோகங்களை தான் அதிகமாக சம்பாதித்திருக்கிறாய். உனக்கு யாராவது ஒரு நபர் இதை செய்து தருகிறேன் என்று சொல்லி செய்து கொடுத்திருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. எல்லாரும் வாக்கு கொடுப்பார்கள், ஆனால் செய்தது அல்ல. சரி, நீயும் சில நபர்களிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு அவர்களிடம் ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பாய். ஆனால் கடைசியில் அவர்கள் உனக்கு கொடுத்திருப்பது ஏமாற்றமாக மட்டும்தான் இருக்கும். தங்கமான பிள்ளையே, இனி உன் வாழ்வில் ஏமாற்றத்தை சந்தித்து சந்தித்து உன் வாழ்க்கையில் நீ நிறைய வழிகளை சுமந்து விட்டாய். இதற்கு மேல் உன் வாழ்வில் நீ ஒரு பொழுதும் ஏமாற்றங்களை சந்திக்க கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உன் வாழ்வில் இருக்கும் பல துன்பங்களை நீ மறக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்திற்காக உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பாரத்தையும் குறைக்க உனக்கு நான் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். அந்த விஷயத்தை நான் செய்தும் தரப்போகிறேன். இதற்கு முன்பு எத்தனையோ பெயர்கள் உன்னை ஏமாற்றினார்கள். அதனால் நீ தெய்வத்தின் மீதே நம்பிக்கை வைக்கலாமா வேணாமா என்ற ஒரு யோசனைக்கு வந்துவிட்டாய். எல்லா விஷயமும் இப்படியே நடக்கிறதே, அதனால் நம்முடைய தெய்வம் நமக்கு உதவி செய்யுமா இப்படியே சொல்கிறதே, இல்லை மனிதர்கள் போலவே தெய்வமும் நம்மை ஏமாற்றி விடுமோ என்று பல விஷயங்களை நீ குழம்பி தவிக்கிறாய். ஆனால் ஒன்றே ஒன்று தங்கமே, இதற்கு மேல் உன் வாழ்வில் குழம்பி தவிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்காது. உன் வாழ்வில் நீ எதை தேடி ஓடிக்கொண்டு உன் வாழ்க்கையில் எது வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் கிடைக்காது, உன்னால் முடியாது என்பதெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் கிடையாது. உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும். இனிமேல் பல துரோகத்தை சந்தித்தாய், பல வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்தாய். இதற்கெல்லாம் மருந்து போட வேண்டுமென்றால் உன்னுடைய தாயாகிய நான் தானே எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும். பொறுத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் வழியை மட்டும் என்னிடத்திலிருந்து பார். நான் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில். நீ ஏமாந்து விட்டாய். அதற்கு மருந்தாக நான் உன்னுடைய வாழ்வில் நிறைய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன், அந்த விஷயத்தை எல்லாம் செய்து தர வேண்டும் என்று. முதலில் நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ அந்த விஷயம் உன் வாழ்வில் கிடைக்கும். இது நான் உனக்கு இன்று கொடுக்கும் சத்தியம். நிச்சயமாக இன்னும் 2 நாட்களுக்குள்ளேயே உன் வாழ்க்கையில் நீ பல நாள் ஆசைப்பட்டு கேட்ட நிறைய விஷயங்கள் உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். நீதான் ஏதேதோ நினைக்கிறாய், வாராகியும் ஏமாற்றிதான் விடுவாளோ என்று. வாராகி ஏமாற்றுபவள் அல்ல, சொன்னால் சொன்ன விஷயத்தை செய்து தருபவள் தான் இந்த வாராகி. நீ இப்பொழுது அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். இந்த அழுகைக்கும் புலம்பிக்கும் காரணம் யார்? நீதான். எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பி விட்டு இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், ஆனால் மனிதர்கள் போல்தானோ தெய்வமும் எதுவுமே செய்யாதோ என்று தெய்வத்தையே சந்தேகப்படுகிறாய். தெய்வம் ஒரு முறை ஒரு நபருக்கு வாக்கு கொடுத்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த நபருக்கு அந்த தெய்வமானது நல்லபடியாக செய்து தரும். இதுதான் தெய்வத்துடைய நல்லபடியான ஒரு விஷயம். ஆனால் மனிதர்களிடம் நீங்கள் ஏமாந்து போனதினால் தெய்வமும் அப்படித்தான் இருக்குமோ என்று நீங்களாகவே சித்தரித்துக் கொள்கிறீர்கள். மனிதர்களுடைய எண்ணமோ சிந்தனையோ வேறு, தெய்வத்துடைய எண்ணமோ சிந்தனையோ வேறு. மனிதர்கள் ஒருவன் வாழ்ந்தால் அவனுக்கு பிடிக்காது, ஆனால் ஒருவனை வாழ வைப்பதே தெய்வம்தான். அதனால் மனிதர்களையும் தெய்வத்தையும் எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உனக்கு ஒரு விஷயத்தை செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதை எப்படி போராடியாவது நான் செய்து கொடுத்து விடுவேன். மனிதர்கள்தான் வாக்கு கொடுத்தால் செய்ய மாட்டார்கள், ஆனால் நாங்கள் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம். தெய்வமாகிய நாங்கள் அனைவரும் உனக்கு நல்ல முறையில் நல்லதை செய்து கொடுப்போம். கோடி கோடியாக நீ பணத்தை கொட்டி கொடுத்தாலும் எனக்கு நீ நல்ல மனதோடு மற்றவர்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றத்தையும் எந்த ஒரு துரோகமும் நீ செய்யாவிட்டால் தான் அந்த கோடி கோடியாக பணத்தை எங்களுக்கு நீ கொட்டி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுவே ஒரு நபருக்கு நீ ஏமாற்றத்தை தந்த பிறகு தெய்வத்திற்கு நீ எவ்வளவுதான் கோடி கோடியாக அள்ளி கொடுத்தாலும் தெய்வமாகிய நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு வேண்டுமானால் தவறாக ஒரு விஷயத்தை செய்துவிட்டு தெய்வத்திற்கு கொடுப்பவனை தெய்வம் உள்ளே அனுமதிக்கிறது, தெய்வம் அவனுக்கு உதவி செய்கிறது என்று நினைக்கிறீர்கள். அவன் செய்த நல்ல விஷயம்தான் அவனுக்கு உதவி செய்கிறதே தவிர தெய்வம் ஒரு பொழுதும் உதவி செய்வது கிடையாது. அதே போல
அவன் கொடுக்கும் ஒரு பணத்தையும் தெய்வங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. வெளியிலிருந்து பார்ப்பதற்குத்தான் உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தோன்றுகிறதே தவிர, எங்களிடத்தில் நீங்கள் இருந்து பார்த்தால் நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்வது இல்லை என்பது உங்களுக்கு நன்றாகவே புரியும். உங்களுக்கு எங்களுடைய மனமானது புரியப் போவது கிடையாது. நாங்கள் பணம் இருப்பவர்கள் பக்கம்தான் என்று நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள். கிடையவே கிடையாது. நல்ல மனமும் உண்மையான அன்பும் எங்களை நம்பி ஒரு வார்த்தை சொல்லிய பிறகு அந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் அடுத்தடுத்த விஷயத்திற்கு நகர்ந்து கொண்டு தெய்வத்தின் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் பார், அவர்களை மட்டும்தான் நாங்கள் அவர்கள் ₹1 கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். எதுவுமே கொடுக்காவிட்டாலும் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொண்டீர்களா? நாங்கள் உண்மையான அன்பு இருக்கும் நபர்களை மட்டும்தான் எங்கள் மனதால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். போதுமா? இனிமேல் இவன் செய்யவில்லை, இவன் எந்த விஷயமும் செய்யவில்லை, ஆனால் தெய்வம் அவனை ஏற்றுக்கொள்கிறது, ஏன் இப்படி என்னை சோதிக்கிறீர்கள் என்று கேட்காமல், நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்தால் அதற்கு எப்படியோ ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை உங்களுக்கு புரிய வரும். நிதானமும் எப்பொழுதும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் எவ்வளவு பெரிய தோல்வியில் இருந்தாலும் நிச்சயமாக தெய்வங்களாகிய நாங்கள் உங்கள் அனைவரையும் தூக்கி நிறுத்துவோம். அதுவே உங்களுக்கு மனதில் பயங்களோடு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது, தெய்வத்திடம் போகலாமா வேண்டாமா என்ற ஒரு விஷயம் இருந்தது என்றால், பயத்தோடு வந்தால் நாங்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தவறு செய்து விட்டு வந்தவனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னொரு நபருக்கு வாக்கு கொடுத்து அதை செய்யாமல் ஒருவனை ஏமாற்றுபவனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் ஏற்றுக்கொள்வது தூய்மையான அன்பையும் தூய்மையாக இருப்பவனையும் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். அதன்படி பார்த்தால் நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்ததில்லை, யாருக்கும் நீ எந்த ஒரு தீங்கையும் நினைத்தது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். நீ செய்யும் ஒரே ஒரு தவறு மற்றவனை கண்மூடித்தனமாக நம்புவது மட்டும்தான். அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது உன் வாழ்வில் கசப்பான விஷயங்கள் நடக்கிறது என்பதை நீ நினைத்து வருந்தாதே. சீக்கிரத்தில் எந்த ஒரு நிலைமையும் மாறும். இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் இந்த கஷ்டமும் முடியும். நீ இன்னும் உன் வாழ்வில் பல்லாண்டு காலம் சந்தோஷமாக இருப்பாய். யாருடைய தயவும் இல்லாமல் தெய்வம் உனக்கு போட்டு வைத்திருக்கும் திட்டங்கள் அனைத்தையும் நடத்தி உன் வாழ்வில் நீ நிம்மதியாக ஒவ்வொரு காலகட்டமும் நிம்மதியாக வாழ்வாய். இனிமேல் உன்னுடைய வாழ்வை நினைத்து கஷ்டப்படுவதோ இல்லை தேவையில்லாமல் அழுவதோ இனி வேண்டாம். அதுபோல மற்றவனுடைய வாழ்க்கையை பார்த்து அவன் துரோகம் செய்கிறான், நன்றாகத்தானே இருக்கிறான் என்பதையும் நினைக்க வேண்டாம். அவனுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ, என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் நான் செய்கிறேன். நீ அமைதியாக இருந்து என்னிடமிருந்து நல்லதை மட்டும் பெற்றுக்கொள். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.